Hello friends, welcome to Fantasy Gurtham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாம்பியன் டிராஃபில நடக்கிற ரெண்டாவது ஓடிஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா இந்தியா வர்ஸ் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் துபாய் சர்வதேச மைதானத்துல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போது துபாயோட ஒரு பிச் ரிப்போர்ட்டை போய் வந்து பார்த்துருவோம். ஸோ துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பவுலிங் பிச்சா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 5 ஓடியெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 190 சம்திங் இந்த மாதிரி தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 220 சம்திங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 5 ஓடியை பார்க்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற பவுலருக்கு அந்த ஸ்டார்டிங்ல அந்த இன்சைட் ரேஞ்சில வந்து நல்லாவே ஸ்விங் இருக்கும். கட்டர் வயசுல இருக்கனால ஸ்டார்டிங்ல 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் போக போக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருக்கா வாய்ப்புகளும் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவில் டியூ ஃபேக்டர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பார்த்ததா வெனு கடை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 33 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 12 மேட்சஸும் பேட் செகண்டா பண்ணவங்க 20 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 228. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து 355 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த வெனும் ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடியில பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 193. ஸோ இந்த அளவுக்கு தான் அடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 67 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 39 விக்கெட்டும் ஸ்பின்னர் 28 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இங்க பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துரும். ஸோ ஹெட்வை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஒரு 5 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்ல பிளே பண்ணதுல வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து பங்களாதேஷோட ஒரு மேட்ச் கம்மியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். அது மற்ற ஆப் நம்ம எக்ஸல் நீங்க அமல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல உமன்ஸ் மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ICC சாம்பியன் டிராஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஃப்ரீ கிவ்அவேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ கிவ்அவே எல்லாம் நீங்க போயிட்டு ஒரு டீம் ட்ரையல் பார்க்கணும் அதெல்லாம் டீமை மேக் பண்ணி ஃப்ரீயாவே டீமை மேக் பண்ணி பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல வித்ட்ராவல் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது. டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததா இந்த வெனுல ரீசெண்டா பிளே பண்ண கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 4 மேட்சஸ்லயும் எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் போயிருக்கு, யாருக்கு அதிகமான விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து அண்ட் கனடா இவங்க 2 பேரும் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல 197 ரன் அடிச்சு 10 விக்கெட்டுமே இழந்துட்டாங்க ஸ்காட்லாந்து பொறுத்த வரைக்கும். அண்ட் கனடா பொறுத்த வரைக்கும் 200 ரன் அடிச்சு 5 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. அதுவும் செகண்டா பேட் பண்ண டீம். இதுல ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தான் 6 விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. அதே ரெண்டாவது மேட்ச் கனடா அண்ட் UAE-ல கனடா வந்து 241 ரன் அடிச்சு 6 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. செகண்டா பேட் பண்ண UAE 228 ரன் அடிச்சு 8 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. ஸோ இது வந்து மேட்ச் வந்து முடிஞ்சு டியூ ஃபேக்டர் மேட்ச் வந்து முடிஞ்சு. இதுல ஓவராலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து 10 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 2 இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. மூணாவது மேட்ச் சேம் ஆஸ் யூஷுவல் லோவர் ஸ்கோர் வெனுவா தான் இருந்திருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 215 இன்னும் ஒரு 220 அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும்.
விக்கெட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அதிகமான விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. செகண்டா பவுல் பண்றத கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா சரி செகண்ட் பவுல் சார் 2 விக்கெட் அப்படின்னு 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸ்பின்னர்கிட்ட. ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 5ல இருந்து 6 விக்கெட்டும் செகண்டா பவுல் பண்ணும்போது 3ல இருந்து 4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். இங்க பார்த்துதான் 2 டீமுக்கு ப்ராப்பர் லெவன்ஸ் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இதுதான் இந்தியாவோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. அடுத்ததான் பங்களாதேஷோட லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் தன்ஜித் ஹாசன், ஜௌமியா சங்கர் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஜாண்டோ, ஹரிடாய், மெஹதி ஹசன், முட்பிகுர் ரஹீம், மஹமூதுல்லா, ரஷீத் ஹுசேன், தஸ்கின் அகமது, முஜிபுர் ரஹ்மான் அண்ட் தன்ஜித் சாகித். ஸோ இதுதான் பங்களாதேஷோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீமுக்குள்ள பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்களோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீல வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா. ஸோ அவங்க ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 119 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஓடியில அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான், T20 கம்பேர் பண்ண கிடையாது. ஓடியில அவங்க பிளே பண்ணதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்கோருக்கு மேல அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 35 அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா இப்ப ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். நின்றுட்டாரு அப்படின்னா அவர் ஸ்கோர் வைஸ்ல எங்கேயோ கொண்டு போயிருது. இந்த மேட்ச் கண்டிப்பா ரோஹித் சர்மா இருந்ததுன்னா ஆவரேஜா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 17 மேட்ச் பிளே பண்ணி 786 ரன் அடிச்சிருக்காங்க. 56ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. இந்த வெனுல 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல 74ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 112 மேட்சுக்கு 492 ரன் அடிச்சு 48ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது 148 மேட்சுக்கு 6000 போகுது. ஸோ 148 மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஓகே, இப்போ அடுத்ததான் சுமன் கில். ஸோ சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவங்க ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு சொல்லணும். லாஸ்டா வந்து அந்த இங்கிலாந்தோட பிளே பண்ண 3 ஓடியிலுமே 50+ ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் 87, 2வது மேட்ச் 60, 3வது மேட்ச் 112 அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் நாலு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காரு. அவர் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதனால 174 ரன் அடிச்சு 87ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா கிடைச்சிருக்கு. வெனுல இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுல இதுக்கு வரையும் பிளே பண்ண கிடையாது. இவர் ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 27 மேட்சஸ் பிளே பண்ணி கிட்டத்தட்ட 66ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. செகண்டா பேட் பண்ணும்போது 23 மேட்சஸ் பிளே பண்ணி 49ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் ரெக்கார்ட் லிஸ்ட்ல நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விராட் கோலி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜா ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எப்ப என்ன மாதிரி பிளேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரில ஒரு அடிச்சு நிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட ஸ்கோர்ஸ் வேற அளவுக்கு போயிடும். இந்த மேட்ச் கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு ஆவரேஜா 25ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 16 மேட்ச் அப்ளை பண்ணி 910 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 75ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. சேம் வெனுல இது வரைக்கும் அவருக்கு பிளே பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 128 மேட்ச் அப்ளை பண்ணி 6006 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஓவராலா 52ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. அதே செகண்டா ஒரு பேட் பண்ணும்போது 156 மேட்சஸ்க்கு 64ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. 7857 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ விராட் கோலி போத் இன்னிங்ஸுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காரு. இந்த வெனுல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவட்டு நம்ம தாராளமா ஒரு 35 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வர டவுனுக்கு நல்லா நின்று அடிச்சு போய்கிட்டே இருக்காரு. எல்லா பாலுமே அடிச்சிடறாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் கண்டிப்பா விட்டு நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவரோட ஃபார்ம் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு இருக்கும். குயிக் ஃபயரா வந்து பிளே பண்றாரு. வந்தோம் இன்னும் கடைசி வரை நிக்கணும் இல்லை, வந்தோம் அடிச்சோம் போனோம். அது ஒரு 50ல இருந்து ஒரு 50 ஸ்கோர் வரைக்கும் கொண்டு போயிடணும். டீமோட ஸ்கோர் கொஞ்சம் அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஓவராலா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது
32 மேட்சஸ் பிளே பண்ணி 49ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது 28 மேட்சஸ்க்கு 46ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வச்சிருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக் தான் வந்து இருப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா போத் சைட் அவாய்ட் பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஎல் ராகுல் பொறுத்தவரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் தான் வந்து பண்றாரு. ரீசென்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு பேட்டிங் டவுன் அந்த அளவுக்கு பின் தங்கியே போயிட்டு இருக்கு. அவர் வர டவுனுக்கு பெருசா அடிக்க முடியல, எல்லா பாலுமே அடிச்சாண்டுக்கும் போது டெக்னிக்கல் விக்கெட்டும் வந்து இழந்துடுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லி விக்கெட் வந்துருச்சு, அவர் பேட்டிங்கான டாப் ஆர்ட்லேயே வந்துட்டாரு. கொஞ்சம் அதனால ஒரு 40+ ஸ்கோர் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. சேம் இந்த மேட்சும் டாப் ஆர்டர்ல ஒரு செகண்ட் டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல பேட்டிங் வந்தாருன்னா அப்படின்னா இவர் வந்து தாராளமா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். சேம் ஒரு 5th டவுன் 6th டவுன் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ஒரு பேட்டிங் வராரு அப்படின்னா இவர் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ற அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேஎல் ராகுல பொறுத்த இருக்கும். ஸோ ஆப்பனன்ட் டீம்ல இருக்க விக்கெட் கீப்பரை கம்பேர் பண்ணும்போது கேஎல் ராகுல் கண்டிப்பா ஒரு ஸ்மால் ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அதுதான் ஹர்திக் பாண்டியா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை, பவுலிங்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட்ல ஓவராலா 3 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 3 மேட்சஸ்லயுமே ஒரு விக்கெட், மேட்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அவர் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியூர்ல ஒரு மேட்ச் அப்ளை பண்ணியிருக்காரு, பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 48 மேட்சஸ்க்கு 942 ரன் அடிச்சு 29ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஓவராலா 53 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் இன்னிங்ஸ்ல 34 மேட்சஸ்க்கு 863 ரன் 39ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. 34 விக்கெட்ஸ், அதாவது செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 34 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 53 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா டபுள் ஆஃப் சைஸ்ல ஒரு பிளேயர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஒன் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. மோஸ்ட்லி ஸ்மால் லீக்குக்கே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசென்ட் ஃபார்ம் ஒரு 3 ODI மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுல வந்து பெருசா ஒரு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. காரணம் ஜடேஜா வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு ரோலை வந்து எடுத்துக்கிட்டாரு, டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல அக்ஷர் பட்டேலுக்கு பெருசா ஆஃப் சைஸ்ல கிடைக்கல, விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஜடேஜா இல்லாத மேட்சுக்கு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாரு. பேட்டிங் வந்து ஒரு 13+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. லாஸ்ட் அந்த ODI பார்க்கும் போது இவரோட பேட்டிங் ஆப்ஷனை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்திருந்தாரு. இந்த லைனர்ஸ் இவர் பின்தங்கி தான் வருவார், ஏன்னா டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேன் நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதனால ஒரு பேட்டிங் கொஞ்சம் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்க்கு வந்தார் அப்படின்னா ஒரு 15+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஒருத்தர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், செகண்ட் ஹாஃப் டியூ ஃபேக்ட் இருக்குது, பெருசா கிரிப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற அப்படின்னா இவர் வந்து தாராளமா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்து ரவீந்திர ஜடேஜா, ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், சேம் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். ஒரு பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 15 வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியாது, பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததான் முகமது சமி, ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல போகக்கூடிய பவுலர். அவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது லாஸ்டா இருந்தா 3 ODI மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. பெருசா அவருக்கு வந்து விக்கெட் செலக்ஷன் கிடைக்கல. பட் இந்த வெனுவுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க நல்ல ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா கண்டிப்பா ஸ்விங் இருக்கனால விக்கெட் டேக்கர்ஸ் அதிகமாகவே இருக்கும். முகமது சமி வெனுவுல இது வரையும் பிளே பண்ண கிடையாது. ஹெட்வெட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 9 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வெட்ல மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 60 மேட்சஸ்க்கு 119 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 42 மேட்சஸ்க்கு 78 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முகமது சமி கண்டிப்பா போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. 2ங்கிறது அதிகபட்சம் 3 விக்கெட் கூட விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஓவராலா ரீசெண்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. இந்த வெனுவுல 5 மேட்சஸ் அப்ளை பண்ணி 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும். ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 56 மேட்சஸ்க்கு 89 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 49 மேட்சுக்கு 85 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அசதீப் சிங்
லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல பார்க்கும்போது மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பா எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அவர் எப்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது பெருசா உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து இருக்காது. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் எதிர்பார்க்க முடியும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம் ஹர்ஷதீப் சிங் இருந்து. ஸோ ஹர்ஷதீப் சிங் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா பங்களாதேஷ் டீம் பொறுத்த வரைக்கும் தன்ஜீத் ஹசன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் கொஞ்சம் 7 விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் இருக்க 2 மேட்சஸ்ல ஒரு 45ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி 64ங்கிறத ப்ளே பண்ணி ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. வெனுவுல இது வரைக்கும் ப்ளே பண்ண கிடையாது. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சஸ்க்கு 268 ரன் அடிச்சு 22ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 8 மேட்சஸ்க்கு 145 ரன் அடிச்சு 18ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காரு. ஸோ தன்ஜீத் ஹசனை பொறுத்தவரைக்கும் ஃபார்மேஷன் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல கூட பிளேயர் இதுக்கு ப்ளே பண்ண மேட்ச்லயும் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஏதாவது 1 or 2 மேட்ச் வந்து அடிக்கிறாரு. எல்லா மேட்சுமே அவருக்கு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியல. இந்த மேட்ச் ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் தன்ஜீத் ஹசன்ட்ட பொறுத்த வரைக்கும். அவர்தான் சௌமியா சங்கர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் ரீசெண்ட் ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 73 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல ஒரு 25 பிளஸ் ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. சௌமியா சங்கரை பொறுத்த வரைக்கும் பால்ல இருந்து நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பவுண்டரி சிக்ஸஸ் இந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் இதோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றாரு நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் சாந்தோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல பாருங்க ஓடிஐ மேட்சஸ்ல ப்ளே பண்ண 5 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ரொம்ப ஏரியாவே விக்கெட் வந்துட்டாரு. பேலன்ஸ் எல்லா மேட்சஸ்லுமே ஒரு 40 பிளஸ் ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காரு. அதுல 2 மேட்சஸ்ல 100 பிளஸ் சம்திங் ஸ்கோர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்கு. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 36 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25 மேட்ச் ப்ளே பண்ணி 882 ரன் அப்படிங்கிற அடிச்சிருக்காரு. 35ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. அதே செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 21 மேட்ச் ப்ளே பண்ணி 606 ரன் அடிச்சு 33ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஷாண்டோ இவரோட ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கண்டிப்பா ஸ்மால் லீக்ல எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. நீங்களும் அதே ஆப்ஷன் ட்ரை பண்ணி தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்றாரோ ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மெஹதி ஹசன் மிராஸ் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசெண்ட் ஃபார்ம் ஒரே 2 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் விக்கெட் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் மேட்ச்ல பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கல. பேட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சொல்லணும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்து ஆவரேஜா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிக்குள்ள வாய்ப்புள்ள பிளேயரா இருந்திருக்காரு. அண்ட் பவுலிங்லும் வந்து பாத்தீங்கன்னா இவற்றிருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ மெஹதி ஹசன் மிராஸ் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ரஹீம் ரீசெண்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சுட்டு இருக்காரு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 32ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. இந்த வெனுவுல இவர் வந்து ப்ளே பண்ணிருக்காரு. இந்த வெனுவுல ப்ளே பண்ண 2 மேட்சஸ்லுமே ரொம்ப ஒரு சூப்பரான ரெக்கார்ட்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. ரஹீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது 39ங்கிற ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது 33ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. ரஹீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வர டவுனுக்கு ஒரு குயிக் ஃபயரா ப்ளே பண்ணுவாரு. ஒரு 35 பிளஸ் வந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் சம்திங் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா மஹ்மூதுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரீசெண்ட் ஃபார்ம் நல்லாவே ஒரு சூப்பரான ஃபார்மா இருக்காரு. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம் இருக்கு. லாஸ்ட் அந்த 5 மேட்ச்ல 4 மேட்சஸ்ல 50 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ஹெட் டு ஹெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 36 ரன் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. 3 விக்கெட்ஸ் பிளஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி வெனுவுல பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச் ப்ளே பண்ணி 5 ரன் தான் அடிச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இயர்லியா வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மஹ்மூதுல்லாவை பொறுத்த வரைக்கும் 119 மேட்ச் ப்ளே பண்ணி 3485 ரன் அப்படிங்கிற சம்திங் அடிச்சிருக்காரு. 40ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஓவரால 47 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 89 மேட்ச்சுக்கு 2600 ரன் அடிச்சு 33ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. 35 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி
கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்புறம் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்தா ரஷீத் ஹுசைன், லெக் பிரேக் பவுலர். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பவுலிங் ஸ்டைல் நல்லாவே இருக்கு, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயரா தான் வந்து இருக்காரு. ஹெட்வுட் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் அப்ளை பண்ணி 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வுட்ல மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு ரஷீத் ஹுசைனை பொறுத்த வரைக்கும். வேணும் பிளே பண்ண கிடையாது. ஒரு ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 மேட்ச்க்கு 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 4 மேட்ச்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு இப்போ ரீசனா இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஷீத் ஹுசைன் செகண்டா பவுல் பண்றாரா கண்டிப்பா இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த பாஸ்கின் அஹ்மத், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஆஷா அந்த 5 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல 4 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் ஹெட்வுட்ல 7 மேட்ச் அப்ளை பண்ணி சேம் ஆக்சுவல் 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு ஹெட்வுட்ல. ரீசன்ட் ஃபார்மும் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி தான் வந்து வச்சிருக்காரு. ஓவராலா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 35 மேட்சஸ்க்கு 67 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. என்னைய பொறுத்தவரைக்கும் பாஸ்கின் அஹ்மத் பத்தி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இவர்கிட்ட தாராளமா இந்த மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அன்னைக்கு 3 கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் லீக்கு நீ ஒரு கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா சாகிப். ஸோ ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா வந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சஸ்ல 4 மேட்ச்ல 1 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ 1 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹெட்வுட்ல ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் இவரோட விக்கெட்டிங் ஆப்ஷன் ரொம்ப சூப்பரான ஃபார்மா தான் வந்து இருக்காரு. ஓவரால் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 5 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா முஜிபுர் ரஹ்மான், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 4 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கே 2 விக்கெட் தான், அதிகபட்சம் 4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இவரோட ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 12 மேட்சஸ் அப்ளை பண்ணி 25 விக்கெட்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 2ங்கிறது 3 விக்கெட்ஸ் கூட கிடைச்சிருக்கு ஹெட்வுட்ல முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். ஸோ வெனுல 2 மேட்ச் அப்ளை பண்ணி 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓரளவு ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 50 மேட்சஸ்க்கு 91 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 56 மேட்சஸ்க்கு 81 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இந்த மேட்ச் 3 விக்கெட்ஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஸ்கேல்ஸ் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் ஸ்கேல்ஸ் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன் எழுதி வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அண்ட் பங்களாதேஷ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ், இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் தான் ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி வரவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவாங்க, தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல முகமது சமி, அசதுத் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஏதாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலிங்க்கு ஃபேவரா போகும்போது இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவோம், கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமா பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க பட்சத்துல ரஷீத் ஹுசைன் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தஞ்சிம் சாகிப் அண்ட் முஜிபுர் ரஹ்மான் இந்த 2 பிளேயருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல 5 மெயின் பவுலர்ஸ், 6th பவுலிங் ஆப்ஷன் சௌமியா சங்கர் தான் இருக்காரு. நான் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணுவோம், இவரு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.